அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், திருவள்ளுவர் இருக்கை இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கம் இங்கு இனிதே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அதன் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் தொடர்ந்து நடக்கும் திருக்குறள் ஆய்வரங்கின் 81ஆம் அமர்வு இங்கே இனிதே திருவள்ளுவர் வாழ்த்தோடு தொடங்கி இருக்கிறது. நாம் திருவள்ளுவர் வாழ்த்து பாடுவதோடு திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதலும் மரபும், அதையும் சொல்லி மகிழ்வோமே.
வள்ளுவன் சொல்லே வேதமாம். திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வேதமாம் வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறவர் ஆல்பா கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர், தமிழ்துறை தலைவர், முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்கள். அவர்களுடைய தலைப்பு திருவள்ளுவரின் திருக்குறளில் குடியுரிமை கோட்பாடுகள். மிக அருமையான ஒரு தலைப்பு. குடியுரிமை கோட்பாடுகளை திருவள்ளுவர் திருக்குறளில் எந்தெந்த வகையிலெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சிறப்புரைதான் இன்றைய சிறப்புரையாளர் ஆல்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே பல்கலைக்கழகத்தின் சார்பில் அதன் பதிவாளரும், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தின் சார்பில் அந்த துறை சார்ந்த பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்களும் பேராசிரியர் அரங்கநாதன் அவர்களும் வர வேண்டும். அவர்களுடைய பணி காரணமாக அவர்களுக்கு உகந்த நேரத்தில் அவர்கள் வந்து மகிழ்வார்கள் என்ற தகவலையும் சொல்லி, அதனால நாம் நிகழ்ச்சியை குறித்த நேரத்தில் தொடங்கி நம் நிகழ்ச்சியை குறித்த நேரத்தில் நிறைவுறும். ஆதலால் வழக்கம் போல் நம் நிகழ்ச்சியை நாம் இனிதே தொடங்கிவிட்டோம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் தென்காசி, அதாவது குற்றாலம் பராசக்தி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்கள் குற்றாலத்திலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். நம் அமைப்பின் மிக இன்றியமையா உறுப்பினர். அது மட்டுமல்ல, அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பெருமை சேர்க்கிறவர். அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் தான் திருவள்ளுவர் வாழ்த்து பாடுவது வழக்கம். இன்று ஒரு மணித்துளி தாமதம் என்று கருதுகிறேன். நான் சரியாக 3 மணிக்கு தொடங்கிவிட்டேன். தொடங்கிய பின்னர் அவர்கள் வருகை இருந்தார்கள். இருந்தாலும் நம் நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்குவதில் நாம் முனைப்பாக இருக்க வேண்டும் என்ற காரணம் பற்றி தொடங்கிவிட்டோம். அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருகை என வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருகை என வரவேற்போம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலிருந்து, அதாவது தமிழ் தேனி என்று நான் கூறுவேன், அவர் மிக எந்த நேரமானாலும் சரி, அவருக்கு உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருந்தாலும் மாளா காதல் தமிழ் மீது கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பது பெரிதும் பாராட்டுக்குரியது. அவர்கள் முனைவர் நடேசன் சுந்தரனாரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆக, அது தவிர மதுரையிலிருந்து வழக்கமாக நமக்கு காணொளி காட்சியை வழங்கி மகிழ்கின்ற அன்பர் திருமிகு கருணாநிதி அவர்கள் ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். எப்பொழுதுமே பாடுகிறவர்களை இன்று பேச வைக்கலாம் என கருதுகிறேன். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களே, நீங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க. இந்த திருக்குறள் ஆய்வரங்கம் இன்றைக்கு 81வது ஆய்வரங்கம். இந்த ஆய்வரங்கில் நம் நிகழ்வு, இந்த ஆய்வரங்கில் பல தலைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. நீங்களும் ஒரு தலைப்பில் உரையை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். ஆக, இந்த திருக்குறள்
திருவள்ளுவர் இருக்கையே 2022 நாம் தொடங்கிவிட்டோம். 2022 தொடங்கி இன்று 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று ஜூலை மாதத்திலே நம்ம தொடங்கிட்டோம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த திருக்குறள் ஆய்வரங்கம் பற்றிய தங்களுடைய கருத்துரையை சற்றே சொல்லி மகிழுங்கள், பலரும் அறிவதற்காக, வேறு ஒன்றுமல்ல. வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நான் ஒரு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தான். அவரை போல நேரம் தவறாமல் ஆரம்பிப்பதும் குறித்த நேரத்தில் முடிப்பதும் அவருக்கு நிகர் அவரே. அதே போல் அவர் அழைத்து பேச வைக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு ஜாம்பவான்கள். அந்த வகையில் அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சி உண்மையில் வியக்க வைக்கின்றது. இந்த திருக்குறள் ஆய்வரங்கம் தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல திறமைகள் மிக்க மக்கள் வந்து பேசுகின்றார்கள். இதன் மூலம் இந்த திருக்குறளின் பெருமையும் அருமையையும் நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர் நடத்துகின்ற ஒவ்வொரு செயல்பாட்டின் திறன்களையும், திருக்குறளின் பெருமை மட்டுமல்லாமல் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் பெருமையையும், இந்த திருக்குறளின் மேல் ஈடுபாட்டுள்ள பல மக்களையும் அறிந்து கொள்ளும் வகையில் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் யாரெல்லாம் பங்கு கொண்டுள்ளோமோ அவர்களெல்லாம் அறிந்து வியந்து என்னிடம் பலரும் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற அனைவரையும் மனதார நான் பாராட்டுகின்றேன். இவர்கள் மூலம் நாம் திருக்குறளையும் அதன் அருமை பெருமைகளையும் தெரிந்து கொள்ளும் நல் வாய்ப்பாக கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் அனைவருமே அனைத்து திறமைகளையும் பெற்றவர்களாக நிச்சயமாக பின்னாளில் முன்னேறுவார்கள். அந்த வகையில் இதில் பங்கு கொண்ட அனைவருமே மிகச்சிறந்த நிலையில் மேலும் மேலும் வளர்ந்திருக்கின்றார்கள். இதற்கு அடித்தளம் விட்டு கொடுக்கின்ற நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன செயலர் அவர்களைத்தான் நான் மனதார பாராட்டுகின்றேன். வேறு ஒருவேளை ஒரு முன் ஜென்மத்தில் திருவள்ளுவராக பிறந்திருப்பாரோ, அதனால்தான் திருக்குறளின் மேல் இவ்வளவு ஈடுபாட்டுடன் யாராலும் சிந்திக்க முடியாத வகையில் எப்படியெல்லாம் இந்த திருக்குறளை கொண்டு செலுத்தலாம் என்று சிந்தித்து செயல்படுகின்றார். அந்த வகையில் அவரை மனதார பாராட்டி தங்கள் செயல்பாடுகள் மேலும் மேலும் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் திருக்குறள் மூலம் நல்ல ஒரு புனித சமுதாயம் உருவாக வேண்டும், நன்னெறிகள் வளர வேண்டும், அருமையான வகையில் இந்த உலகம் செழித்தோங்க வேண்டும் என்ற வகையில் மனதார வேண்டி வாழ்த்தி வணங்குகின்றேன். அருமை. திடீரென்று பேச அழைத்தாலும் சிறப்பாக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்வேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். வேலம்மாள் அவர்கள் குற்றாலத்திலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் கருத்தை சொல்லலாமா வேலம்மாள்? அனைவருக்கும் வணக்கம். வீடியோல எனக்கு இன்னைக்கு வர முடியாத சூழல். திருக்குறள் ஆய்வரங்கம் எப்படி நாள்தோறும் அந்த மாதந்தோறும் போய் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு சில கருத்துக்கள், வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக இந்த மயிலை திருவள்ளுவர் கழகம் என்றால் அது இத்தனை வருடங்கள் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் திருக்குறள் நெறியிலிருந்து ஒரு சிறிதளவு கூட அவர்கள் நழுவாமல் இருப்பதுதான். அதுதான் அதனுடைய முக்கிய குறிக்கோளாக நான் நினைக்கிறேன். ஒரு சிறிதளவு கூட திருக்குறள்ல என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த நெறிப்படி நடக்கிறார்கள். நேர மேலாண்மை, கால மேலாண்மை, நினைத்து பாருங்கள். அம்மா சொன்னது போல கால மேலாண்மை என்பது வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. எந்த ஒரு செயலையும் நேரத்தோடு நாம் செய்தோம் என்றால்தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பு பெறும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள்ளவர் நம்முடைய திருவள்ளுவர் கழகத்தினுடைய நிறுவன செயலர் கலைமாமணி முனைவர் சேயோனையா அவர்கள்.
அந்த அவரிடமிருந்து நிறைய நல்ல விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்று இந்த கால மேலாண்மை தான். நான் எப்போதும் அதை அதனால முடிந்த வரையில் நானுமே அந்த காலத்தோடு அதில் இணைய வேண்டும் என்று நான் நினைப்பேன். அவ்வளவு சிறப்பாக அதை கொண்டு சொல்கிறார். அதுபோல இந்த திருக்குறள் என்பது அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் எவன் ஒருவன் பொருளை அறத்தோடு சேர்க்க வேண்டும். அப்படி அறத்தோடு சேர்த்த பொருளை நல்ல இன்பமாக செலவழிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே இன்பம் என்று நான் எப்போதும் சொல்ல மாட்டேன். அறம்பொருள் காமம் தான் அவர் சொன்னது. அதுவும் அன்பு, அது அன்பின் அடிப்படையில் தான் அதுவுமே. அப்ப அந்த மாதிரியாக எப்படி அதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று திருக்குறள் கூறியிருக்கிறதோ அந்த நெறிப்படி நிறைய ஆளுமைகளை நீங்கள் அழைக்கிறீர்கள். அது கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளும் அந்த துறையிலே துறை போகியவர்கள். அது அறிவியல் அரங்கமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஒரு திரைப்படத்தை நாம் ஒரு விமர்சனம் செய்கிறோம். அந்த திரைப்பட விமர்சனம் கூட மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக காணப்படுவதை நான் பார்க்கிறேன். அதே போல திருவள்ளுவர் வாழ்த்து பாடி அம்மா பாடும்போது, அம்மா இல்லாட்டா நீங்க அதை உடனே பாடி விடுகிறீர்கள். அப்ப அதெல்லாம் கேட்க கேட்க இன்ப அம்மா குரல்ல அதை கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு மனிதருக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு இன்பங்கள் என்று நீங்கள் இதை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறீர்கள். நீங்கள் வெளியிடக்கூடிய ஆய்வு, அந்த அறிவியல் பூங்கா இதழாகட்டும், அறிவியல் நிகழ்வுகளாகட்டும், எல்லாமே உச்சம் உச்சம் உச்சம். இப்போ உச்சத்தை தொட்ட இந்த நிகழ்வுகளை தருவதிலே நம்முடைய மயிலை திருவள்ளுவர் மாமன்றம் உச்சத்தில் நிற்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதை திறம்பட நம்முடைய செயலாளர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவர்களோடு அத்தனை மயிலை திருவள்ளுவர் கழகத்தை சார்ந்த அத்தனை சான்றோர் பெருமக்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அதை திறம்பட செயல்படுத்தி வருகிறீர்கள். உண்மையிலே இந்த உரைகளை எல்லாம் நாம் கேட்கும் போது நிச்சயமாக மனதிற்கு மிகுந்த இனிமையாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லா நெறிகளையும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அதாவது ஒரு தலைமை உரையும் வாழ்த்துறையும் போல அமைந்து விட்டது. அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப காட்சி, அதாவது காணொளி காட்சியை கண்டு மகிழ்வோம். மதுரையிலிருந்து வழங்கி மகிழ்கிறார் திருமிகு R.M. கருணாநிதி அவர்கள், சாய் கிரியேட்டர்ஸ், ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர். திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா 71வது காலாண்டு இதழின் காணொளி காட்சி. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது வியனுலகம் போற்றும் VIT பல்கலைக்கழகம் 1984ஆம் ஆண்டு சுயநிதி பொறியியல் கல்லூரியாக வேலூரில் கல்வி செம்மல் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களின் தொலைநோக்கு திறனில் கருவாகி உருப்பெற்றதுதான் வேலூர் VIT பொறியியல் கல்லூரி. பொறியியல் பட்டம் பெற்ற முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் அந்த பொறியியல் கல்வியின் தரத்தையும் திறத்தையும் உலக தரத்திற்கு ஒப்ப புதுமையும் ஆய்வில் நுணுக்கமும் மிக்க உயர்கல்வி அனைத்து இளைஞர்களுக்கும், குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்னும் வேனவாவில் வேலூரில் வேரூன்ற செய்த நிறுவனம்தான் VIT பல்கலைக்கழகம். வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் சென்னையிலும் VIT பொறியியல் கல்லூரியை 2010 தொடங்கினார். தொடக்கத்தில் 400 மாணவர்கள் கல்வி பயின்றனர். தற்போது 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களாக உயர்ந்துள்ளது. உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான
ஒரு கலங்கரை விளக்கமாக விஐடி சென்னை திகழ்ந்து வருகிறது. அதன் பன்முக வளர்ச்சியை விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் வி.கோ. செல்வம் அவர்களிடம் நேர்முகமாக உரையாடிய தகவல்களை அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் வழங்கியுள்ளார். உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் பல அரிய செய்திகளை, பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிகச் சிறப்பாக ஆய்வு நோக்கில் பல்வகை சான்றுகளுடனும் அள்ளி வழங்கியுள்ளார் முன்னாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். படித்தேன் சுவைத்தேன் எனும் பகுதியில் 70ஆம் அறிவியல் பூங்காவை படித்து சுவைத்த கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறார் அறிவியல் எழுத்தாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். சிகரங்களின் சீமாட்டி நீலகிரி வரையாடு என கற்பனை திறத்தோடும் கருத்து செறிவோடும் வர்ணித்துள்ளார் டாக்டர் பூவராக ரத்னசபாபதி அவர்கள். நூலக வளங்கள் தேடலும் பெறலும் எனும் பொருளில் சிந்தையை தூண்டும் பல்வகை செய்திகளை தந்துள்ளார் சென்னை உதவி நூலகர் முனைவர் ஈர்க்க வைக்கும் செய்திகளை மாறி வழங்கியுள்ளார் மயிலாடுதுறை கல்லூரி விலங்கியல் வனவிலங்கு உயிரியல் துறை முன்னாள் இணை பேராசிரியர் முனைவர் மு. சே. சத்யநாராயணன் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 8ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வீடுடைய தனிம பெருந்தகைகள் பிளாட்டின குடும்ப உலோகங்கள் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. உலகின் முதல் விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள இளம் பெண் விஞ்ஞானி யார்? அவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அறிய ஆவலா? படித்து பாருங்கள் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் வரைந்துள்ள கட்டுரையை. பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் அருவிகளின் வரலாற்றினை சுவைபடச் சொல்லியுள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். ஆடைகள் அணிவதற்கு மட்டுமல்ல அஸ்திவாரத்திற்கும் என உறுதிபட கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். இந்திய விண்வெளி புரட்சியின் தந்தை விக்ரம் சாராபாய் வாழ்க்கை வரலாற்று நூலினை அறிமுகப்படுத்தியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 71 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா
நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேகோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மிக அருமை. மிக நன்றாக வடிவமைத்து காணொளி காட்சி வழங்கியுள்ள அருமை நண்பர் ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் RN கருணாநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அவரும் தொடர்ந்து இடைவிடாது இந்த பணியை செய்கிறார் மதுரையிலிருந்து. அதற்கு பாராட்டுக்கள். இது ஒரு பொது பணி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணி. இந்த பணியை தொடர்ந்து செய்வதுதான் ஒரு பெரிய இது. அதை சிறப்பாக செய்கிறார். அதற்கு அவருக்கு பாராட்டுக்கள். இனி நாம் சிறப்பு விருந்தினர் பற்றிய சில தகவல்கள். தமிழரசி அவர்கள் நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் ஒரு அன்பர். ஆல்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த கல்லூரியிலே பல ஆண்டுகள் இருந்து தன்னுடைய திறமையெல்லாம் பல்வகை நிலைகளில் பதித்து முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகிறார். பல கருத்தரங்குகளை நிகழ்த்தி எண்ணற்ற மாணவர்களுக்கு தமிழ் அமுதினை ஊட்டியுள்ளார் என்றால் அது மிகையன்று. அது மட்டுமல்ல, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் தொழில் முனைவோருக்கான பயிலரங்கம், நானே சில அரங்குகள்ல அவங்க போய் பங்கெடுத்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் அங்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் என்கிற வகையில ஒரு பயிற்சி கொடுத்தோம். அதை ஒருங்கிணைத்ததும் பேராசிரியர் முனைவர் தமிழரசி அவர்கள்தான். மிகச்சிறந்த உழைப்பாளி. டாக்டர் ஹேமா சந்தானராமன் அவர்கள் நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் அறிவுக்களஞ்சியம் போட்டிகளை அண்ணாஜம் கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணாஜம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தும் பொழுது இவர் கல்லூரியிலிருந்து வருகை தந்து அந்த மாணவர் செல்வங்களுக்கு ஒரு நடுவராக இருந்து தீர்ப்புகளை வழங்குவதில் வல்லவர். எ குட் ஆர்கனைசர் என்று சொன்னால் அது டாக்டர் தமிழரசி அவர்கள். தமிழில் இருக்கிற புலமை போல அவருக்கு ஆங்கிலத்திலும் நல்ல புலமை உண்டு. அது தமிழாசிரியர்கள் வெகு சிலர் தான் அதுல அந்த மாதிரி இருமொழி புலமை வல்லவராக இருப்பார்கள். அப்படி இருமொழி புலமை வல்லமையும் கொண்டவர் டாக்டர் தமிழரசி அவர்கள்.
அதனாலதான் அவருக்கு கொடுத்த தலைப்பு குடியுரிமை கோட்பாடுகள், சிவிக் ரைட்ஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, திருக்குறள் அறம் போற்றும் அறிஞர்களுக்கு ஒரு அறிவு பெட்டகம், மரம் போற்றும் மா வீரர்களுக்கு ஒரு மாபெரும் கேடயம், அரசியல் அறிவோர்க்கு ஒரு அரும்பெரும் களஞ்சியம், சிற்றின்பம் நுகர்வோர்க்கு ஒரு சிறப்பு மிகு நூல். அது மட்டுமல்ல, பல்வேறு கருத்துக்களை, பல்துறை கருத்துக்களை பாங்குடன் பகரும் பல்கலை களஞ்சியம் திருக்குறள். ஏனென்றா நான் பல்கலை களஞ்சியம் என்றே ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் திருக்குறளை பற்றி மட்டுமே. அதனால அப்படிப்பட்டது திருக்குறள். அதுல நினைக்க நினைக்க எண்ண எண்ண இன்றைக்கு இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தியை படித்துவிட்டு உடனே ஒரு திருக்குறளை அதற்கு நாம் மேற்கோளாக காட்டலாம். அந்த அளவுக்கு அதையும் திருவள்ளுவர் சொல்ற, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுங்கிற. உலகத்துல எத்தனையோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்கின்றன. உலகில் மாற்றங்கள் நிகழும் போது உன்னை நீ புதுப்பித்துக் கொள். நம்ம சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாலே. எவ்வது உறைவது உலகம்ங்க. உலகம் எந்த நிலையில வளர்ந்து இருக்கிறதோ, உறைவதுன்னா இருப்பதுன்னு அர்த்தம். அந்த நிலையில் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவு அது மாதிரிங்கிறார். வேற மாற்றி கூட சொல்லல. நல்ல உலகம் மாறிக்கொண்டிருக்கிறதா, சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட் என்று சொன்னால் நீ அதை உணர்ந்து நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயார் செய்து கொள் என்கிறார் திருவள்ளுவர். As move the world, so move the voice in tune with changing times and ways. யாரு? கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஆங்கில கவிதை. எனக்கு என்ன ஒரு வருத்தம் உண்டுன்னா, அவருடைய நூல் இன்னும் நிறைய படிக்கப்படவில்லை. ஆங்கில உரை, ஆங்கில கவிதையாக எழுதியிருக்கிறார் திருக்குறள். எத்தனையோ திருக்குறளுக்கு ஆங்கில உரைகள் வந்துள்ளன. அந்த ஆங்கில உரைகள் எல்லாம் புரோஸ்ல தான் இருக்கும். ஆனால் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஒருவர் தான் அதை அப்படியே நீங்க அதைதான் பாட முடியும். உரைநடையா எழுதுனா பாட முடியாது. நான் சொல்றேன்ல, as move the world, so move the voice in tune with the changing times and ways. அந்த ரித்தம் அது பொயட்டிக் ஃபார்மட். அது பாம்பரியும் பாம்பினகா கட்டெரும்பு கட்டெரும்பை சேரும் சிற்றெரும்பு சிற்றெரும்பை சேரும் என்பார்கள். அது போல கவிஞன் தான் கவிஞனை பற்றி அறிவான். ஆக அந்த வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் பாடினாரே, அந்த அளவில் அந்த நிலையை உணர்ந்து அவருடைய பாடலை இசை வடிவில் கொண்டு வந்த பெருமை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்களுக்கு உண்டு. அன்பான வேண்டுகோள், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் ஆங்கில உரையை வெளியிட்டிருக்கிறது. அதுதான் நெக்டர் ஆஃப் லைஃப், திருக்குறள் நெக்டர் ஆஃப் லைஃப் என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டு வந்துள்ளோம். விலை 120 ரூபாய் தான். ஏனென்றா அந்த நூல் எல்லோரும் படிக்க வேண்டியது. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் தமிழ் படிப்பதோடு அந்த ஆங்கில பாடலையும் படித்தால் அது அவர்களுக்கு நலமும் வளமும் சேர்க்கும் என்ற ஒரு அன்பு தகவலையும் சொல்லி, இன்னொன்று, தமிழரசி அவர்கள் ஒரு தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். அவங்க கல்லூரியில பல மாணவர்கள் தமிழ் படிப்பார்கள். நம்ம திருவள்ளுவர் இருக்கையின் மூலமா சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ரெண்டும் தொடங்கியிருக்கும். அடுத்து டிப்ளமா கோர்ஸும் தொடங்க போறோம். இந்த சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வெப்சைட்ல இருக்குது. நீங்க பல்கலைக்கழக வெப்சைட்டுக்கு போனாலே திருவள்ளுவர் சார் அப்படின்னு போட்டா திருக்குறள் டீட்டெயில்ஸ் வரும். சர்டிபிகேட் கோர்ஸுக்கு எவ்வளவு ரூபா பணம் கட்டணும், ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்கு எவ்வளவு ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு அந்த இதை கட்டிட்டா அதுக்கு சிலபஸ் எல்லாம் இருக்கு. அந்த சர்டிபிகேட் பல்கலைக்கழகம் தரும், தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்றது. ஆகையினால உங்க மாணவர்களுக்கு அடிஷனல் குவாலிபிகேஷன், அவன் பிஏ இங்கிலீஷ்ல பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வெளியில பிஏன்னு இல்லை, அவன் பிஎஸ்சி படிக்கும் போது தமிழ் படிச்சா கூட அவர்களும் திருக்குறளில் ஒரு சான்றிதழை பெற்று செல்லலாம். இட் இஸ் a value added additional course. அதைத்தான் திருவள்ளுவர் இருக்கை கொண்டு வந்திருக்குது. இதனுடைய எண்ணிக்கை கூடினால் அடுத்து டிப்ளமா இன் திருக்குறள் வரும். அதுவும் அதிகமாக வந்தா வரவேற்பு வருமானால் அதிலே இளநிலை பட்டம், டிகிரி கோர்ஸ் திருக்குறள்ல கொண்டு வரலாம். அதற்குரிய சான்றுகள்
எல்லாம் இருக்கு. முதுகலை வரலாம், ஏன் முனைவர் பட்டமே செய்யக்கூடிய அளவுக்கு திருக்குறள் அந்த துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் சொல்லி, இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் போரூர், அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ் சொல்லுவீங்க, அந்த பல்கலைக்கழகத்துக்கு மிக அருகில் இருப்பதுதான் ஆல்பா கலை அறிவியல் கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் தமிழரசி கோதைமார்பன் அவர்கள் திருக்குறளில் குடியுரிமை கோட்பாடுகள் என்னும் தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார்கள். வாருங்கள் முனைவர் பேராசிரியர் தமிழரசி அவர்களே, உங்கள் உரையை வழங்கி மகிழலாம். திருக்குறளில் குடியுரிமை கோட்பாடுகள் என்னும் தலைப்பில் அன்மியூட் பண்ணுங்க. உங்க வீடியோவும் ஆன் பண்ணுங்க. அந்த லைட் மட்டும் ஓவர் லைட்டா இருக்கு, கொஞ்சம் தான் உங்க முகம் நல்லா தெரியும். அந்த ஹால்ல உள்ள லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஒரு லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணா சரியா, அல்லது ஜன்னலை சாத்தணும். யாராச்சும் மாணவர்கள் இருந்தா பாட்டு சொல்லுங்க, தப்பு இல்லை. இப்ப ஏன்னா நீங்க ஒரு பண்ண சொல்ல, இப்ப நீங்க தொடங்கலாம். நல்லதொரு வாய்ப்பையும் தலைப்பையும் அளித்த என்னுடைய ஆசானாக நான் இந்த துறைக்கு வந்தேன் என்றால் அதற்கு முதல் அடித்தளம் அமைத்து கொடுத்தது ஐயா அவர்கள்தான். 1990 வானொலி நிலையத்திலிருந்து வந்து ஒரு கெஸ்ட் லெக்சராக எங்கள் மாநில கல்லூரியில் முதல் நாள் ஐயாவை பார்த்ததுதான். அன்று முதல் இன்று வரை அந்த தொடர்பு நீடிக்கிறது என்று சொன்னால் ஐயாவினுடைய அன்பும் அரவணைப்பும். அதற்கு நான் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் என்னுடைய கடப்பாடையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருக்குறளில் குடியுரிமை கோட்பாடுகள். முதல்ல சொன்ன மாதிரி ஐயா கொடுத்த தலைப்பு தான். இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம சொல்லும் போது அது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் என்று இரு வகையாக பிரிகிறது. சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லும் போதே அதனுடன் இணைப்பிரியாத ஒரு உட்பிரிவாக இருப்பது மொராலிட்டி. இன்று நாம் மக்களிடம் பெரிதும் எதிர்பார்ப்பதும் பெரிதும் குறைபாடு உள்ளதாக இருப்பதும் இந்த மொராலிட்டி தான். இன்றைய ஊடகங்கள் அதை செய்கிறது என்பதை நாம் அனைவரும் அதனுடைய தாக்கத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த குடிமை பொறுப்பு என்பதற்கு அடித்தளமாக இருக்கின்ற அறம், அதற்குரிய வழிகள், அதை திருவள்ளுவர் இந்த இன்றைக்கு பயன்படுத்துகின்ற இந்த குடியுரிமை என்ற பொருளில் அல்லாமல் அன்றைக்கு அதனை தெள்ள தெளிவாக வரையறுத்து விளக்குகின்றார். சமூகம் சார்ந்த கடமைகள், தனிமனித ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கம் சார்ந்த கூறுகள் அனைத்தும் சரியாக இருந்தால்தான் ஒரு சமூகம், அந்த சமூகம் வளரும், அந்த சமூகம் சார்ந்த கடமைகள் சிறப்பாக அமையும். இதனை நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் எப்போதும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் திருவள்ளுவரும் அமைத்திருக்கின்றார் என்பது தமிழர்களுடைய பெருமை. இந்த தனிமனித ஒழுக்கம், சங்க இலக்கியம் கூறுவது போல விடையே ஆடவருக்கு உயிரே என்று சொல்லுகின்றதும், ஒரு தலைமை சிறப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஔவையார் அன்றே நாடாகொன்றோ காடாகொன்றோ எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்வழி நிலனே என்று சொல்லுகின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த குடியுரிமை கோட்பாடுகள் எல்லை எவ்வாறு இருக்க வேண்டும், அது எவ்வாறு நம்மை பாதிக்கிறது, எவ்வாறு நாம் செயற்படுத்த வேண்டும், குடிமக்களுடைய கடமை என்ன, ஒவ்வொன்றும் அவருடைய அதிகார வைப்பிலேயே, அந்த அதிகாரத்தின் பெயர்களிலேயே மிக அழகாக அவர் வைத்திருப்பதை எண்ணி எண்ணி பார்க்கும்போது இன்னும் 2000 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த வைப்பு முறைக்கும் இந்த கருத்துக்களுக்கும் நாம் என்ன கருத்துக்களை சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்கும். இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது தனிமனித ஒழுக்கம் சமுதாய மேம்பாடாக உயர்கிறது. அந்த நிலையில் சமூகத்தில் ஒரு சீர்கேடு ஏற்படுமானால்
அரசோ அல்லது அரசாங்கம் என்பதும் ஒரு சட்டம் இயற்றும், ஒரு சட்டத்தை கொண்டு வரும், அதனை ஏற்கவும் மறுக்கவும் குடிமக்களுக்கு உரிமை உண்டு. அவ்வகையில்தான் திருக்குறள் தனிமனித கோட்பாடு என்பது குடியுரிமை கோட்பாடு என்றும் தன்னலம் பொதுநலம் சார்ந்த கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அந்த கூறுகளை பார்க்கும்போது நமக்கு இரு வகையா அதை பிரிக்கலாம். காண்டக்ட் வேல்யூஸ், நம்மளுடைய காண்டக்ட், நம்முடைய நடத்தை. இன்னொன்று இசென்ஷியல் ஹியூமன் வேல்யூஸ். அத அழகா தெளிவுபடுத்துகிறார். கோர் காண்டக்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் தளம் எங்க பார்த்தாலும் எங்க எப்படி வந்தாலும் நம்ம கோர் காண்டக்ட் அப்படின்னா அதுக்கு ஒழுக்கம்தான் அடிப்படை என்பதை வலியுறுத்துகிறார். எனவே ஒழுக்கம் சரியா இருக்கணும்னா வாய்மை பயனளிக்கணும்னா அருளுடைமை. அருளுடைமை எவ்வாறு இருக்கும்? கொல்லாமை இருக்கணும். கொல்லாமை இருந்தா என்ன இருக்கும்? அடக்கமுடைமை இருக்கணும். அடக்கமுடைமை இருந்தா என்ன இருக்கும்? தானாக செய்நன்றி அறிதல் போன்ற நடுவு நிலைமை போன்று கோட்பாடுகள் இருக்கும். இவையெல்லாம் அடிப்படை கோர் காண்டக்ட் என்பதும் இசென்ஷியல் ஹியூமன் வேல்யூஸ், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டிய மனித கோட்பாடுகள். அன்புடைமை, அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன், விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கணும். சமுதாயத்துக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்தாதான் அது வளர முடியும். இனியவை கூறல், பொறையுடைமை அப்படின்னு. இப்படி இருந்தால்தான் அது சமுதாயமாக வளரும் போது ஒரு மாரல் கஸ்டோடியன் ஆஃப் பீப்புள் அப்படின்னும் போது அந்த சமுதாயத்தை தாண்டிய தலைவன் ஒருவன் ஒரு ஐடியல் ரூலராக இருக்க முடியும். அததான் அவர் இறைமாட்சி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இறைமாட்சின்னும் போது இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு பிராட் கிளாசிபிகேஷன் தான் சொல்றேன். அந்த ரூலர் வெறும் தலைமை தாங்குகின்ற ஒரு லீடரா மட்டும் இல்லாம he must be a moral custodian of people அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு பொறுப்பேற்கின்ற தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் அழகாக ஒரு அரசனுடைய கடமை, அவனை சுற்றி அமைச்சு எப்படி இருக்கணும், அந்த இயல் வைப்பு, அமைச்சியல், அரசியல், இது எல்லாமே நம்முடைய வாழ்முறை கோட்பாடுகள், வாழ்வியல், குடியுரிமை. நீங்க இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் நாம சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசுறது, ஆனா அன்றைய காலத்துல இந்த சொல்லு இந்த பொருள்ல இல்லை. அதுதான் இன்னும் 2000 நான் சொன்னது போல எத்தனை சொற்கள் மாறினாலும் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த மனித வாழ்வியல்ல இது இப்படிதான் இருக்கணுங்கிறத அழகாக வகுத்து தந்தனாலதான் இது இன்றும் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. அந்த நிலையில தனி மனித கோட்பாடு, குடியுரிமை கோட்பாடு என்று தன்னலம் பொதுநலம் சார்ந்த கருத்துக்களை இந்த திருக்குறள் தெளிவாக முன்வைக்கிறது. குடியியல் என்னும் இயல்ல குடிமை என்னும் அதிகாரத்தை வைத்திருப்பதே இதை சிறப்பாக உணர்த்துகிறது என்று சொல்ல வேண்டும். இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியில முதல்ல நொபிலிட்டி என்பதும் இந்த கார்பரேட் சிட்டிசன்ஷிப், இப்ப எல்லாத்துக்குமே கார்பரேட் அப்படின்னு சொல்லிடுற உடனே அந்த கார்பரேட் சிட்டிசன்ஷிப் என்பதும் எப்படி வருது அப்படின்னா குறள் 953 இது இருக்கணும்னு சொன்னா இந்த 4 பண்புகள் இருக்க வேண்டும். நகை, ஈகை, இன்சொல், இகழாமை 4ம் வகை என்ப வாய்மை குடிக்கு என்று முதல்ல எடுத்த உடனே சொல்லிடுறார். ஒருத்தருக்கு முதல்ல முகமலர்ச்சி இருக்க வேண்டும். ஐயா தான் அதுக்கு சான்று. ஒரு நாளும் ஐயா கிட்ட நாம அந்த முகமலர்ச்சி இல்லாம பார்த்ததே இல்லை. நாங்க 14 நம்மளோட முகத்துல எல்லாம் நான் என்னை பத்தி தான் சொல்றேன், அந்த மலர்ச்சியை காண முடியாது. ஆனா ஐயாவை பார்த்தாலே ஒரு உற்சாகம் வந்துடும். அவருடைய குரல் கேட்கும் போதே அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சாதான் தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு வேறுபாடு சொல்றேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளாக பல்வேறு மனிதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையில் இது முகஸ்துதிக்காக நோ பிளாட்டனிங் ஹியர். நாம அனுபவிச்சது இது பலருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் நான் சொல்றேன். அதுதான் இந்த திருக்குறள் எடுத்தோடனே நகை, ஈகை, அதனாலதான் முதல் திருக்குறளா இதை நான் தேர்ந்தெடுத்தேன். இத்தனை குறட்பாக்கள் நாம சொன்னாலும் இந்த சமூக பொறுப்பு என்பது
இந்த 4 குணங்கள் இருக்க வேண்டும் என்பதுல நகை, அடுத்தது கொடை குணம், இனிய சொற்கள், அதை விட முக்கியமானது பிறரை இகழாத பண்பாடு. இதுதான் ஒரு நல்ல குடிமகனின் அடையாளமாகும் என்று சொல்லுகின்றார். தன் குடும்பத்தை பற்றி மட்டும் பார்க்காம தான் வாழும் சமுதாயமும் உயர்த்த வேண்டும் என்பதே ஒரு குடிமகனுடைய முதன்மை கடமையாக இருக்க வேண்டும் என்கின்றார். அதுதான் இப்ப வாசிகம்மையார் சொன்னாங்க, ஊர் கூடி தேர் இழுப்போம் என்று. இது நாம இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துல சொல்லுகின்ற கருத்தாக மட்டும் இல்லாமல் பின்பற்றப்படுகின்ற கருத்து. எல்லா நிலையிலையும் ஒருவருடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் துணை நின்று செய்யக்கூடிய பண்பு என்பது நம்முடைய மயிலை தமிழ் சங்கத்துக்குரிய ஒரு பண்பாடாக இருக்கு. அப்போ இதுதான் அந்த 1021வது திருக்குறள் சொல்லுகின்றது. தருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடை தீயில் என் குடியை மட்டுமல்ல என் சமூகத்தை உயர செய்வதற்கான செயலை செய்வதற்கு நான் ஓயாமல் செயற்படுவேன் என்னும் பொறுப்பை ஏற்பதை விட சிறந்த பெருமை வேறில்லை என்கின்றார். அதற்கு நம் சங்க உறுப்பினர்கள் தான் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். வேற எங்கேயும் போய் அதற்கு சான்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கருத்தை தான் இந்த ஏன் நம்ம இடத்துல இருக்கு, ஏன் இந்த அவையோருக்கு இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய சங்க பாடல்லையே அவரவருடைய கருத்தின் அவரவருடைய கடமையினை ஒரு 400 பாடல் சொல்லுகின்றது. தனி மனித கடமை, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று அவரவருடைய கடமையை உணர்த்தும் வழியில் திருவள்ளுவரும் நல்ல வாழ்க்கை என்பது தனக்காக மட்டுமே வாழ்வது அல்ல, தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும். இதுவே சமூக நல்லிணக்கம், அதுதான் குடியுரிமை கோட்பாடு. இதுதான் 213ஆம் குறள். புத்தேள் உலகத்தும் இன்று பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற எனும் ஒப்புரவு அதிகாரத்தில் பலருக்கும் நன்மை செய்வதுதான் சமூக பொறுப்பு என்கின்றார். அந்த சமூக பொறுப்பு இருக்கின்ற மனிதன் எப்படி இருப்பான்? அதற்கு அடிப்படை குணம் அவனுடைய ஒழுக்கம். இதன் அடிப்படையில தான் இப்ப கூட அந்த சேஞ்ச் பத்தி சொன்னாங்க ஐயா காந்தியடிகள். அதனால்தான் சொல்றாரு, மாற்றத்தை நீ விரும்புவாயெனில் அதை உன்னிடத்திலிருந்து தொடங்குன்னு சொல்றாரு. அது அப்போ அந்த மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அது நம்மிடத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். அப்போ அதற்கு நம்மிடத்தில் அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படை ஒழுக்கம் இருந்தால் தானாக நாம் செயல்படுகின்ற செயல்களில் எல்லாம் அவர்களை அரவணைத்து செல்ல முடியும். அந்த ஒழுக்கம் இருந்தாதான் பிறரை அணைத்து கொண்டு செல்ல முடியும். அப்படி வள்ளுவர் உணர்த்திய குடிமை பொறுப்பின் செயல்பாடுகள் நம்முடைய பழந்தமிழர் வாழ்வியலில் சிறந்து விளங்கியதற்கு பல வரலாற்று சான்றுகளும் இருக்கு. அது சும்மா சொல்லல, அதை பயன்படுத்தி பலரும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வழியை கடந்து நாம் இன்று அந்த கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி நடக்கின்றோம் என்று சொல்லும் போது அந்த சான்றுகளை நம் மனக்கண் முன்னே நிறுத்தலாம். குடவோலை முறை தேர்தல் நம் சோழர் காலத்து தேர்தல் முறையாக இருந்தவை நாம் நன்கறிவோம். நல்ல தகுதியான நேர்மையான குடிமகனையே நாம தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்க வரி ஏய்ப்பு செய்தவர்கள் இருக்கக்கூடாது, குற்றவாளிகள் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாம் தேர்தல் நிற்பதற்கு தடை விதிக்கப்பட்டது என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள், நம்ம என்ன கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு செய்தி இதை சொல்லுகிறது. இது நம்முடைய பழந்தமிழருடைய வாழ்வியலுக்கு மிக சிறந்த குடிமை பொறுப்பிற்கு சான்றாக அமைகிறது.
சங்ககால அறமன்றங்கள் இருந்தவை. அந்த காலத்துல மக்களுக்கும் அரசர்களுக்கும் இடையே இருந்த அறமன்றங்கள் இருந்தன அப்படிங்கறது பல இலக்கியங்கள் எடுத்து சொல்லுகின்றன. சோழர்களுடைய உறையூர் அறமன்றம், பாண்டியர்களுடைய மதுரை அவயம், இவையெல்லாம் மன்னன் தவறு செய்தாலும் மக்கள் அவற்றை தட்டி கேட்கும் உரிமை உடையவர்களாக இருந்தனர் என்பதை விளக்குகின்ற சான்றாக இருக்கு. அப்போ மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், இதுதான் அந்த குடியுரிமை கோட்பாடு. இதை சிலப்பதிகாரமே நமக்கு நல்லா சொல்லுது. இந்த நிலையில தான் இதையெல்லாம் வழிவகுத்தது யாருன்னு இந்த திருவள்ளுவர் வழி இவையெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் சான்று இதுன்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகள் ஒரு சட்டத்தின் மூலம் மனிதர்களை கட்டுப்படுத்த முயன்ற போது, ஆனா தமிழ்ச்சங்கம், தமிழ் சமூகம் திருக்குறளின் அறநெறி, அதாவது சுய கட்டுப்பாட்டின் மூலமாக தான் இந்த மிக சிறந்த குடிமை பொறுப்பினை உணர்த்த முடியும் அப்படிங்கிறது நீதிநூல் காலத்திலேயே, இது சங்க காலத்தை தொடர்ந்து வந்த இலக்கிய நூல், இலக்கியம். இதுல அப்போ சட்டதிட்டம்லாம் வேண்டாம், மக்களுக்கு உணர்த்தினாலே இது போதும் என்கின்ற நிலையில்தான் இந்த திருக்குறள்ல குடிமையியலில் உள்ள 13 அதிகாரங்களும் விளக்குகின்றது. தனி மனித செயற்பாடும் சமூக நல்லிணக்கமும் எவ்வாறு அமையும், இது எதனால பாதிக்கும், எப்படி பாதிப்பு உண்டாக்கும், எவை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த அமைப்பை தெளிவாக உணர்த்துகின்றது. குடிமை, மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நன்றியில் செல்வம், நாணுடைமை, குடி செயல் வகை, உழவு, நல்குரவு, இரவு, இரவச்சம், கயமை. இந்த வைப்பு முறை இந்த நற்குடி பிறந்தவருக்கு வரையறையாக தொடங்குகிறது முதல் குறள். இந்த குடியியல்ல முதற் குறள் 951வது குறள். இல் பிறந்தார் என்பதற்கு சான்று செப்பமும் நாணமும் இருப்பதே. இல் பிறந்தார்கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நாணமும் ஒருங்கு அப்படிங்கிறார். இந்த செம்மையும் நாணமும் இல்லாதவரின் செயல் நம்மால எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செய்யுது. இந்த நாணம் இருக்கணும் யாராக இருந்தாலும். இப்போது பேசப்படுவது போல ஆண் பெண் என்கிறதான் சொல்லல, இல் பிறந்தார்கண் அல்லது இல்லை என்று இந்த நாணமும் இல்லாதவர்களுடைய செயல் எவ்வாறு இருக்கும் என்பதை இவர் கூறி முதல்ல தொடர்ந்து சொல்லிடுறாரு. இதனுடைய கடைசி குறள், குடியியல்ல கடைசி குறள் 1080வது குறள். எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்குரியர் விரைந்து. இப்ப சொன்னார் இல்லையா, இல் பிறந்தாருக்கு நாணமும் செப்பமும் இருப்பதே சிறந்து, அது ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் நம்ம எந்த செயலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குடிமகனுடைய பண்பினை சொல்லுகின்றது. அது இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் முடிக்கிறாரு. அதுதான் கயமை தரும். ஒரு துன்பம் வரும்போது அவன் எதை வேணா செய்யலாம், எதை வேணா அப்படின்ற ஒரு நிலை வந்தா அதுதான் கயமை. அதுவே இழிவு. இதற்கு மேல ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த கோட்பாடு வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. பொருட்பாலில் உள்ள அரசியல் மற்றும் இந்த அரசியல் மேலாண்மை நெறிகளை பார்த்தாலும் தற்கால நிர்வாகத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் கூட வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு சிறந்த தலைவனுக்குரிய பண்புகளாக 382வது குறள் பட்டியலிட்டு கூறுகிறது. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு குணம். அஞ்சாத வீரம் இருக்கணும். இந்த அஞ்சாத வீரம் என்பதற்கு பொருள் எடுத்தாலே நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப அவர் சொல்லுவாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல், அதுதான் அறிவார் தொழில். அப்ப அந்த வீரம் எப்படி இருக்கணும், இந்த வீரத்துக்கு அங்க சொல்லும் போது சொல்றாரு, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை என்பார். அப்ப அந்த வீரம் எதனால வருது, அன்புனால வருது. இந்த ஒரு குறளை எடுக்கும் போதே இதற்குள்ள உள்ள அவர் சொல்லிட்டு போற கருத்தெல்லாம் பெண்ணி. அப்ப அறிவுன்னா என்ன செய்யலாம், அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஊக்கம் என்ன, அது அப்போ இந்த 4 கூறுகளுமே
இத பிராட் கிளாசிபிகேஷனா வச்சு அது உள்ள இருக்க ஒவ்வொன்றுமே நாம சிந்திக்கும் போது இதுதான் சிறந்த தலைவனுக்குரிய பண்பு அப்படின்னு சொல்லுவதை இதை விட அறிவு திட்பம் வாய்ந்த குரல் நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. எனவே அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு குணம் என்று சொல்லுகின்ற ஒரு சிறந்த குணத்தை உடையவனே சிறந்த தலைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி, அப்படி இருந்தா அவனுடைய ஆட்சி எப்படி இருக்குமா? செங்கோன்மை. அந்த தலைவன் அன்போடு அரவணைத்து குற்றம் செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கி நடுவுநிலை தவறாமல் இருப்பான். அதுதான் இனிய ஆட்சி. அந்த இனிய ஆட்சியில இன்சொல் இல்லாம இருக்காது. இன்சொல் மற்றும் எளிமையாக அணுகக்கூடியவராகவும் கடுஞ்சொற்களை பேசாதவர்களாகவும் இருக்கும் தலைவனையே இந்த உலகம் போற்றும் என்று இந்த குடி உரிமை, அந்த அரசியல் மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம். மனிதவள நிர்வாகம், இன்னைக்கு நாம ரொம்ப பேசுறோம் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கலாம். இந்த வகையில நாம எந்த பார்க்கிறோம்? ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லும் போதே அல்லது மேலாண்மை என்று சொல்லும் போதே தெரிந்து தெளிதல் வேண்டும். தெரிந்து தெளிதல், அதுதான் இன்னைக்கு இருக்கிற ப்ராசஸ், செலக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். ஒருவரை பணிக்கு தேர்ந்தெடுக்கும் போதே அவருடைய குணம் குற்றம், அதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க குணம். தெரிந்து தெளிதல், அப்போ தெரிந்து வினையாடல், அதுதான் இன்னைக்கு சொல்ற டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்றோம். ஒரு செயலை செய்வதற்கு தகுதியான நபரை கண்டறிந்து அவரிடம் அந்த பொறுப்பை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இதெல்லாம் குடியுரிமை கோட்பாடு. சும்மா நானும் எடுத்தேன் நானும் செய்த, இவரை வச்சுக்கலாம் அவங்கள வச்சுக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்குமே அவர் அழகழகா வரையறை சொல்லிட்டே வர்றாரு. இதுதான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. 517வது திருக்குறள் சொல்லுது, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்படி நம்ம டெலிகேட் பண்ணி ஒரு செயலை செய்ய சொல்லும் போது அந்த திட்டமும் செயலாக்கமும், அந்த திட்டம் செயலாக்கம் இருந்தாதான் ஒரு நல்ல அவுட்கம் இருக்கும். அதுதான் இன்னைக்கு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். பிளான் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பிளான் மட்டும் இருந்தா பத்தாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த திட்டமிடுதலும் செயலாக்கமும். இந்த ரெண்டும் பொருந்தும் வழி. ஒரு செயலை தொடங்கும் முன் அதனை நாம் நன்கு ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதற்குரிய சாத்தியக்கூறுகள் என்ன, அதற்குரிய செலவு என்ன, அதற்குரிய வரவு என்ன, இதுக்கு என்ன தடை வரும், இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிடும் போது முதல்ல, இப்போ காலையில இப்ப நாம நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னார், காலம் பங்க்சுவாலிட்டி முக்கியம். எதை எப்ப செய்யணும், யாருக்காக நாம வெயிட் பண்ணணும், யாரு இல்லாம எந்த வேலையை செய்யலாம், இதெல்லாம் தான் நாம எக்ஸிகியூஷன்ல பின்பற்ற வேண்டிய முறை. அப்போ ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிறாரு. எதை வேணா எப்ப வேணா செய்யலாம்னு நினைக்க கூடாது. தகுந்த காலமும் நேரமும் அறிந்து நாம் அந்த செயற்படுவதற்கான முடிவை எடுக்க வேண்டும். எந்த செயலை அப்படி செய்யலாம். எனவே இன்றைக்கு இருக்கின்ற மேலாண்மை குடியுரிமை கோட்பாட்டுக்குள்ள நாம எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ற அது கோட்பாடு. சமுதாய நலனை பார்க்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயலும் அந்த சமுதாயத்துக்கு பெரும் பங்கு வகிப்பது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. தனி மனிதன் அது ஒரு பணி செய்பவனா இருந்தாலும் இல்ல வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும், இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம் ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த நிலையில இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் சில கோட்பாடுகள் இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில நாம இது இன்றைக்கு சொல்கின்ற நிலையில ஒரு கோர் அப்படின்னும் போது திருப்பி அதே தான் சொல்லும். இன்டெகிரிட்டி, ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. உண்மை இருக்கணும். உண்மை இருக்கும்போது அவர்கள் அடுத்தவர்களை மதிக்கின்ற செயல். அப்ப அடுத்தவர்களை அவர்கள் மதிப்பார்களே, ஆனால் தங்களுக்கு மரியாதை தானே வரும். இந்த மதிப்பு மரியாதை என்பது எங்கிருந்து வரும்? அவர்களுடைய அதுக்கான அடிப்படை பொறுப்பு இருக்க வேண்டும்.
இது சொல்லும் போதுதான் இவர் ப்ரொஃபஷனல் காண்டக்ட், பர்சனல் காண்டக்ட், ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 கூறுகள் வகையா இத சொல்றாரு. நாம மதிக்கணும் அப்படின்னும் போது ஒரு ப்ரொஃபஷன், அதுவும் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற நிலையில் நான் இதை இங்க சொல்ல கடப்பாடுடைய. ப்ரொஃபஷனல் காண்டக்ட்னும் போது நம்முடைய உறவுகள்ல நாம உண்மைத்தன்மை இருக்கணும். அது யாராக இருந்தாலும், நம்ம மாணவர்களாக இருந்தாலும், அந்த பெற்றோர்களாக இருந்தாலும், உடன் பணிபுரிவர்களாக இருந்தாலும், யாரை கண்டாலும் நம்முடைய காண்டக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பர்சனல் காண்டக்ட் அப்படின்னும் போது இந்த ஒரு ரோல் மாடல், இதுதான் மிக முக்கியம். இதெல்லாம் திருக்குறள் அல்லாம வேற எதுலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாது, சொல்லுவதும் இல்லை. நீங்க இந்த திருக்குறள்கள் அழகாக நாம எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல இப்படி இருந்தா போதும், ஒரு இடத்துல அப்படி இருந்தா போதும் அப்படின்லாம் சொல்லல. அந்த ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குறள்கள் அப்பதான் அது the 4 duties of the citizen அப்படின்னு திருப்பி அங்கே இன்டெகிரிட்டி, உண்மைத்தன்மை வேணும், இம்பார்ஷியாலிட்டி, நாம நடுவுநிலையோடு இருக்க வேண்டும், நம்முடைய வினை செயல் வகை, லீடர்ஷிப் நம்ம எப்படி எடுத்து செய்யணும் என ஒவ்வொரு நிலையிலும் நம்மளுடைய பர்சனல் காண்டக்டா இருந்தாலும், ப்ரொஃபஷனல் காண்டக்டா இருந்தாலும், ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்ஸின்ற நிலையிலும் இது இருந்தாதான் அப்போ பாமர மக்களா இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், அவர்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும், தத்தமது மாண்பினை பாதுகாக்க இந்த பண்பு கூறுகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதுதான் திருக்குறள். அத்தகைய நிலையில தனி மனித உணர்வு, அவனுடைய தன்மை, சமுதாய மதிப்பை எவ்வாறு பெற்று தருகிறது, அந்த நமக்கு இருக்கும் பொறுப்புடைமை, நமக்கு இருக்கிற கடமைதான் நமக்கு அந்த சுயமரியாதையோ அல்லது சமுதாய மதிப்பையோ பெற்று தருகிறது. அப்படிங்கிறதுக்கு இவர் மற்ற அதிகாரங்கள், இந்த பொருட்பால்ல வைத்திருக்கிறார்ல, அந்த அதிகார வைப்பு முறை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நான் குடியியல்ல இருக்கின்ற அதிகாரங்களுடைய வைப்பு முறை சொன்னேன். பாரதியார் ஒரு வரி சொல்லுவார், நீதி உயர் மதி கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா. அப்ப அந்த கல்வி, அந்த நீதி உயர் மதி கல்வி, அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும்? அறிவு சார்ந்த மதி கல்வியாக இருக்க வேண்டும், அறிவு சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். அந்த அறிவு எதை தர வேண்டும்? அறிவு பெற்றிருந்தா நம்மளை அழிக்கக்கூடாது, அது உயர்வை தர வேண்டும். அப்போ அது உயர்வு தருகின்ற கல்வியாக இருக்கணும். அந்த உயர்வு தருகின்ற கல்வி எதனை சார்ந்ததாக இருக்கும்? நீதி, அறம் சார்ந்த கல்வியாக இருக்கும். அதுக்குதான் அவர் அத்தனை அடை சொற்களை போட்டு அப்படி சிறந்த தமிழ்நாடுன்னு பாடுறாரு. அவர் எதை பார்த்து பாடியிருப்பாருன்னு யோசிச்சாதுதான் இந்த குடிமையியல்ல வச்சிருக்க மாதிரியே பொருட்பால்ல வைத்திருக்கின்ற அதிகாரம். முதல்ல எடுத்தோன்னு நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், அடுத்து இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை. அப்போ இல்வாழ்வான் அப்படின்னு சொன்னா அவன் இன்னைக்கு வாழ்பவன், அவனுடைய சிறப்பு எப்போ காணப்படும்? அங்க அவரவர் எச்சத்தார் காணப்படும்ங்கிறாரு. அப்போ தான் இருக்கும்போது எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத விட அவன் இந்த உலகை விட்டு போன பிறகு எப்படி பேசுறாங்கிறது தான் அவனுடைய சிறப்பு. அந்த நிலையில நீத்தார் பெருமை. அப்படி அவனோட அந்த நீத்தார் பெருமையை எப்படி பெருமை அடைய முடியும்? அற வழியில் இருந்தாதான் அவன் அந்த பெருமையை அடைய முடியும். அப்போ அடுத்தது அரண் வலியுறுத்தல். அந்த அற வழியில இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கடமையை செய்யாம இருந்தா சரியா இருக்குமா? இல்லை. அதனாலதான் அடுத்து இல்வாழ்க்கையை வைக்கிறார். அந்த இல்வாழ்க்கை எப்போது சிறப்படையும்? தன்னுடைய வாழ்க்கை துணை நலம், அவங்கவுங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருந்தாதான். அந்த வாழ்க்கை துணை நலத்தோடு இவன் நடத்துகின்ற இல்லறம், அதனால வருகின்ற மக்கட்பேறு இந்த சிறப்பை உணர்த்தும். அதனால மக்கட்பேறு அணை. அந்த மக்களை பெற்றெடுத்து விட்டால் போதுமா? அவர்களோட எப்படி நடத்தணும்? அவர்களை வழி நடத்த வேண்டும். அதனால அடுத்து அன்புடைமை.
தான் மட்டும் அன்பா இருந்துட்டா போதுமா? பண்ணோட மக்களுக்கு அதுதான் பாரதிதாசன் சொல்லுவாரு, தன் பெண்டு தன் பிள்ளை என்று இருப்பவன் சிறு கடுகு நேர்முத்தத்து வரை அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போய் கடைசியில தாய் உள்ளம் பெற்றவர்கள். அந்த தாயும் தந்தையும் யாரு தான் பெற்ற மக்களுக்கு அந்த அன்புடைமையை வழிகாட்ட வேண்டும். அதனால மக்கட்பேருக்கு அடுத்த அதிகாரம் அன்புடைமை. அன்புடைமைனா யாரோட அன்புடைமையா இருக்கணும்? வருகின்ற விருந்தினரோட அத்தனையுமே. அப்போ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் அப்படிங்கிறத அடுத்து வைக்கிறார். இந்த விருந்தோம்பலை நாம செய்யும் போது வந்த விருந்தினர் அனிச்ச மலர் போன்று நோக்க குழையும் விருந்துங்கிறார். அப்ப அவர்களோடு என்ன வகையில பழகணும்? இனியவை கூறல். நீங்க ரொம்ப நல்லவங்கங்க, அவங்க ரொம்ப ஆசையா இருப்பாங்கங்க அப்படி சொன்னா மட்டும் பத்தாது. அவர்கள் செய்த உதவியை நாம மறக்க கூடாது. அடுத்ததுனால செய் நன்றி அறிதல். அவங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க, நான் கேட்ட போது அவங்க இதுதான் கொடுத்தாங்க அப்படிங்கறதுனால அவர்களுக்கு நாம என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சொல்லலாம், நீதி தவறி நடக்கலாம்னு இருக்கக்கூடாது. அதுதான் அப்பயே நம்ம சொல்றோம், வான் கவிந்த உலகமே பெரினும் கொள்ளலர். அப்போ அந்த இடத்துல செய் நன்றி அறிதலை நாம தெளிவாக காட்ட வேண்டும். ஆனா அது எது தவறக்கூடாது? நடுவு நிலை தவறக்கூடாது. இதுதான் அவர் வைத்திருக்கின்ற அடிப்படை. இந்த பொருட்பால்ல நீத்தார் பெருமை தொடங்கி நடுவு நிலைமை வருகின்றது. இதுவே ஒரு மனிதனுடைய வாழ்வியலை உணர்த்துகின்ற சிறந்த கோட்பாடாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு இது வேற எதுவுமே தேவையில்லை. அப்படி அவர் சொல்லும்போது இதை இன்னும் சொல்லிக்கிட்டே போனா நமக்கு வாழ்நாள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்க படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு குறளுக்கும் உரை எழுத தொடங்கினா நீ இந்த வயசுல ஒரு உரை எழுதுவ, ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சா அது இன்னும் அது மாற்றி மாற்றி அதை விரித்து கொண்டே செல்லலாம். இந்த மாதிரி இதை பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இல்வாழ்வான் என்பான் மற்ற மூவருக்கும் அப்படிங்கிறார். அப்ப அந்த மற்ற மூவர் யாரு? அப்போ அந்த இல்வாழ்வானுடைய கடமை எவ்வளவு அழகா சொல்லுறாங்க. ஒரு ஒரு சொல்லுக்கும் நாம உரையை விரித்து கொண்டே செல்வோம்னால் நுட்பமாக ஒவ்வொன்றுக்கும். அப்போ அந்த பிரம்மச்சாரி தன்மையா இருக்கிறவன், முற்றும் துறந்த துறவியாக இருக்கிறவர், அது ரெண்டாவது. அது அதுலயும் 3 சொல்றாங்க. வனத்துல போய் விரதம் இருக்கவும். இந்த மூவருக்கும் உதவி செய்வதுதான் இல்வாழ்வனுடைய கடமை. அப்ப அந்த பிரம்மச்சாரினா யாரு? அவன் தனித்து இருக்கின்றான், ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் கல்வி பெறுகின்றான். அப்படிப்பட்டவனுக்கு நாம உதவ வேண்டும். இவன் தானாக தனியா போய் அந்த வனத்துல தங்கி இருந்து செய்கின்றான். அடுத்தது முற்றும் துறந்த துறவியாக இருக்கின்றான். அந்த மூவருக்கும் இல்வாழ்வான் என்பான் மற்ற மூவருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மூவருடைய தன்மை. அந்த மூவர் யாருன்னா அந்த அடுத்த மூவர்களுடைய அவர்களுடைய குணக்கூறுகள் இதெல்லாம் செஞ்சாதான் நம்மளால சிறப்பாக இருக்க முடியும் என்று பொது வாழ்வியலை விளக்கி கூறுகின்ற வள்ளுவர் அவனை கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் அப்படின்னும் போது தனி மனித இதை கூறு. அப்போ இவனுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் எப்படி நடத்தணும்? இறை மாட்சி அப்படிங்கிறாரு. அப்போ உடனே இறை மாட்சின்னா முறை செய்து காத்தல். 388வது குறள் சொல்லுது, குற்றம் ஆராய்ந்து உரிய நீதி வழங்கி மக்களை பாதுகாக்கின்ற தலைவன் தான் இவர்களுக்கு அப்போ குடிமக்களா வாழணும், இல்வாழ்க்கையில இருக்கணும். ஆனா அது ஒரு தலைமையின் கீழ் இருக்கணும். அந்த தலைவன் அந்த அரசன் எப்படி இருக்கணும்? அப்போ மக்களுடைய குரலுக்கு மக்களுக்காக வாழ்பவனுக்காக இருக்கணும். இப்படி இருந்தான்னா அவன் மக்களுள்ள கடவுளுக்கு நிகரா மதிக்கப்படுவான் என்கிறது இந்த 388வது குறள். கொடை அருள் கூர்தல் செங்கோன்மை குடிமக்களை போற்றி ஓம்பல் ஆகிய 4ம் உடையவனே அரசுக்கு உரிய ஒளியாக விளங்குவான் என்று சொல்றார். அந்த விளக்கு ஒளி அப்படின்னு சொல்றார். அப்போ இத்தகைய பண்புடைய அரசன் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும் அண்ணா அந்த 389வது குறள். இந்த 90ல அவன் ஒளி விளக்குன்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி குறள்ல சான்றோர்கள் கண்டித்து கூறுவது கேள்விக்கு வெறுப்பாய் இருந்தாலும்
அதனை பொறுத்து அக்குறைகளை நீக்கும் பண்புடைய வேந்தன் தான். அப்படிப்பட்ட வேந்தன் கீழ் தான் இந்த உலகம் தங்க வேண்டும். ஒவ்வொரு குறளுக்கும் அதன் முன்னு அது பின்னு அப்படின்ற வைக்கிற நிலையிலையும் இவன் சிறந்தவன், இப்படி இருக்கவன் தான் வேந்தன், ஆனா அந்த வேந்தன் எவ்வாறு நடக்க வேண்டும், அந்த ஒவ்வொரு குறள்லையும் ஒரு மனிதன் எவ்வாறு செயற்பட வேண்டும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்த கூறு என்ன அப்படிங்கிறத விளக்குவது. அந்த தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சமுதாயத்தின் தலைவனாக இருந்தாலும் இதுதான் அப்படிங்கிற குடியுரிமை கோட்பாடுகள் இந்த திருக்குறள்கள் சொல்லுவது போல வேறு வழி நமக்கு வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நடக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு 6 உறுப்புகள் இருக்கு. அந்த 6 உறுப்புகள் படை, குடிமக்கள், விளைபொருள், அமைச்சு, நட்பு, அரண் ஆகிய 6 உடையவனே சிறந்த அரசனாக விளங்குவான் அப்படின்னு 381வது குறள்ல அந்த அரசனுக்குரிய தகுதிகள், அவன் எதெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் அவன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று அரசனுக்குரிய கடமையாகவும் சொல்லுகின்றார். இந்த சங்க இலக்கியங்களை பற்றி பார்த்தோம்னாலும் தனி மனித கூறுகளை ஆக சொல்லுகின்ற உண்மை, கல்வி, அறிவுடைமை, நல்லாட்சி என்று பிற இலக்கியங்களோடு நாம ஒப்பிட்டு கூறும்போது, அல்லது இந்த நீதி இலக்கியங்கள் பிற உலக நீதி இலக்கியங்கள் எவ்வாறு எடுத்து செல்கிறது அப்படின்னு பார்த்தாலும் திருக்குறள் கருத்து இதற்கு முன் தோன்றிய இலக்கியங்களோடும் இவரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கன்ஃபியூஷியஸுடைய நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதும் ஏறக்குறைய அத்தனையும் திருவள்ளுவருடைய கருத்துக்கு ஏற்பவே இங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மால சிறந்த விளங்கி கொள்ள முடிகிறது. கல்வியை பற்றி சொல்லும் போதே இவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கல்விதான் தொட்டனை தோறும் மணற்கேணிங்கிறார். அப்போ கன்ஃபியூஷஸும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால்தான் கற்றல் அந்த தொடர்ந்து கற்கதன் மூலம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்ள முடியும் என்று அவர் சொல்றார். நீதியில நல்லாட்சி எது அப்படின்னு சொல்லும்போது குடித்தழி கோலோச்சும் மாநிலம் மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு என்று 544வது குறள் சொல்லுது. மக்களை பாதுகாத்து ஆட்சி செய்யும் அரசனை மக்கள் ஆதரிப்பார்கள். இவரு தன்னுடைய அதாவது கன்ஃபியூஷியஸ் சொல்றாரு, நல்ல ஆட்சியாளர் முதலில் தன்னுடைய நடத்தையில் நல்லவராக இருக்க வேண்டும். அவர் நல்லவராக இருந்தால்தான் மக்கள் அவரை பின்பற்றுவார்கள். இது இன்றைய உலக சகோதரத்துவ கருத்தோடு ஒத்து போகின்ற நம்முடைய புறநானூற்று கருத்து சொல்லுகின்ற நிலையிலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நம்ம ஒற்றுமை அடைய முடியும்? அப்போ ஒத்த கருத்துகள் இருந்தாதானே நம்ம அதை செய்ய முடியும். அப்போ அந்த மக்களுக்கு ஒத்த கருத்து இருந்தாதான் ஒற்றுமையாக இருக்க முடியும். எனவே நீதி, வாய்மை, கல்வி, அதிகாரம், ஆட்சி, கருணை, அறிவு என்று அத்தனை கூறுகளும் இந்த மக்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் எவ்வாறு பயனளிக்கிறது, எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வாறு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று இந்த 133 அதிகாரங்களிலும் நாம இல்வாழ்க்கைக்குரிய களவியல் கற்பிலை நாம் போல வெறும் பொருட்பாலும் அறத்துப்பாலும் மட்டுமே எடுத்துட்டு அந்த நிலையில இன்றைய குடிமகனுக்கு நல்ல நன்கு வாழ்வதற்குரிய எந்த கேரளம் இருக்குல்ல சொல்லுங்க தமிழரசி, என்னாச்சு? இல்ல யாரும் பேசுறாங்களேன்னு சொன்னாங்க ஐயா. இல்லையா இல்லையா இங்க வேலை மாடம் குரல் கேட்டது, அதான் ஏதோ சொல்றாங்களா? நீங்க பேசுங்க, நீங்க முடியும்.
இது பண்ணலாம். எனவே முடிச்சிட்டீங்களா? திருவள்ளுவரையும் ஒரு 2 நிமிஷம் ஐயா நோ இஷ்யூ. பண்ணுங்க, டைம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்லா இருக்கு, அருமையா கொண்டு சொல்றீங்க, நல்லா இருக்கு. திருவள்ளுவரையும் கன்ஃபியூஷியஸையும் ஒப்பிட்டு பார்த்தால் கூட அந்த 6 முக்கிய பண்புகளாக திருவள்ளுவர் எதை சொல்லுகின்றார்களோ அதையேதான் கன்ஃபியூஷியஸும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றார். முதல்ல ஒழுக்கம், இரண்டாவது அன்பு, அடுத்தது உண்மை, நம்பிக்கை, சமூக பொறுப்பு, நீதி, நம்மளுடைய பண்புடைமை, பழக்க வழக்கம். இந்த 6 பண்புகளும் தான் ஒருவரை நல்ல மனிதனாக மட்டுமல்ல ஒரு நல்ல குடிமகனாக ஆக்க முடியும் என்பது வள்ளுவர் கூறிய கருத்து. இதேதான் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவராக இருந்தாலும் வேற ஒரு நாட்டில் வாழ்ந்தவராக இருந்தாலும் திருக்குறளோடு ஒப்பிடக்கூடிய நூலாக இருக்கின்ற அதற்கு ஒப்பிடுகின்ற சான்றாண்மை பொருந்திய நூலாக கருதுகின்ற ஒரு நீதி நூல் அப்படின்னா அந்த சீனானு அறிஞர் எழுதிய கன்ஃபியூஷியஸ் நூலை ஒப்பிடலாம். அதுல ஒப்பிட்டாலும் இந்த இரண்டும் ஒருங்கிணைந்ததுதான் குடிமை பண்புகள் அப்படிங்கிறது நாம தெளிவாக உணர முடிகிறது. எனவே திருக்குறள்ல குடியுரிமை என்பது ஒரு நாட்டின் சட்ட உறுப்பினர் என்ற அளவில் மட்டும் இல்லாம ஒரு மனிதனாக வாழ்வது, பிறரை மதிப்பது, உண்மையை பேசுவது, உதவி தேடுபவர்களுக்கு உதவுவது, அந்த உதவுதல் நீதியுடன் இருப்பது, சமூக நலனில் அக்கறை காட்டுவது, அது நடுவுநிலையோடு இருப்பது, அதுதான் முக்கியமானது என்ற நிலையில் குடியுரிமை கோட்பாடுகளை வள்ளுவர் பொருட்பாலிலும் அறற்பாலிலும் குடிமையியலிலும் அவருடைய வைப்பு முறையே அவர் எதை எதை எதிர்பார்க்கிறார், எப்படி எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய தாக்கம் என்ன என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. இவற்றை நாம் உணர்ந்து கொண்டால் ஒவ்வொருவரும் சிறந்த குடிமகனாக இருந்து இந்த நாட்டுக்கு நன்மை பயக்க முடியும் என்பதை இந்த திருக்குறள் வைப்பு முறையும் அதனுடைய உரையும் உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைப்பினை கொடுத்தமைக்காக மீண்டும் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை அருமை. கல்லூரி பணி நேரத்திலும் பக்குவமாக உரை நிகழ்த்தி இருக்கிற பேராசிரியர்களுக்கு பாராட்டுக்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒரு நல்ல ஒரு கட்டுரையா எங்களுக்கு அனுப்பிடுங்க, ஒரு ஆய்வு கட்டுரையா. ஏன்னா இது நூல் வடிவில் வரப்போகுது. இது 81. இந்த 100 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆரம்பிக்க போறேன். இதுலயே 10 நூல்கள் 10 வந்துடும். ஒவ்வொன்றும் 10 நூல், 10 தலைப்புல 10 நூல்கள். அதுக்கப்புறம் ஒப்பாய்வு பிற இலக்கியங்களோட பிற மொழிகளோட அதோட அந்த மாதிரி ஒரு குறியோடு நெறியோடு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியமா, ரொம்ப நல்ல ஒரு பகுப்பு முறையும் ரொம்ப அருமையா இருந்தது. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இப்ப நம்ம கருத்துரையை கேட்டு மகிழலாம். நமது அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்போம். ஏன்னா அவருடைய பகுப்பு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அவங்க வரலையா? இது திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு ஒருத்தரும் வரலையா? ஒருத்தரும் வரல. அதாவது நான் அடிக்கடி சொல்வது, அதாவது மனிதன் என்று சொன்னா சொல் இருக்கு, இந்த சொல்லுக்கு மதிப்பு இருக்கு. அந்த சொல்லையே நாமே நம்ம சொல்ல மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம எங்க போய் சொல்றது? காய்ந்து போன நதியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனால் அந்த நதியே அந்த வற்றாத நதியே வறண்டு போயிட்டு இருந்தா என்ன பண்றது? அதுதான் நிலைமை. நீங்க சொல்லுங்க. இது புது வீசி வந்துட்டாங்க வரும். போடல வீசி எல்லாம் போடல. இன்னும் அரசு புதிய அரசு 6 மாசம் ஆக போகுதுன்னு அதுவும் போடல. ஆமா. சொல்லுங்க. இன்று ரொம்ப சிந்தனை தூண்டிய ஒரு உரை அது. முனைவர் தமிழரசி அவர்களின் அறிவு சார்ந்த உரை இன்னைக்கு. இது ஒரு நாட்டில் பிறக்கும் தனிநபரின் அடிப்படை மற்றும் பறிக்க முடியாத உரிமைகள் அப்படின்னு பார்த்தா, அந்த நாட்டின் அரசியலமைப்பு முறை எதுவா இருந்தாலும் அந்த நாட்டுல பிறந்துட்டா அவனுக்கு குடியுரிமைங்கிறது என்னது? சிட்டிசன்ஷிப்.
சிட்டிசன்ஷிப் வந்து அவர் பிறந்தாலும் அவர் எந்த நாட்டில் பிறக்காரோ அவருக்கு வந்து அவருடைய உரிமை இருக்கிறது. இப்போதான் இந்த ட்ரம்ப் அவர்கள் ஏதோ கொஞ்சம் தகராறு பண்றாரு, அங்க பிறந்தா இது கிடையாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி இந்த அரசியல் காரணங்களுக்கு தவிர அவர் அங்க பிறப்புதுன்னா, இப்போ இந்தியாவில் பிறந்தா அவர் இந்தியன், அது யாரா இருந்தாலும் சரி. அப்படி ஸோ அந்த மாதிரி குடியுரிமை என்ற சொல் அவர் வந்து திருவள்ளுவர் நேரடியாக பயன்படுத்தாவிட்டாலும் ஒரு அரசின் ஆட்சியில் குடிமகனின் ஒழுக்கம், கடமைகள், சமத்துவம், நற்பண்புகள் அதை பற்றி நிறைய அப்படி சொல்லியிருக்காரு. திருக்குறள் மூலம் அவர் ஒரு ஆட்சியில் குடிமகன் எப்படி வாழ வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது, எவற்றை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த எனக்கு வந்து இதை பத்தி, இந்த தலைப்பை பத்தி நான் நினைக்கும் போது அரசியல் நெறிகள், அரசனுக்கும் குடிமக்களுக்கும் இடையான நெறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசனுக்கு வந்து இறைமாட்சி, நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சியா இருக்கணும். செங்கோன்மை, கடுங்கோல் செய்யாமை, தெரிந்து விளையாடல், ஒரு செயலை முடிப்பதற்கு தகுதியான திறமையான அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நியமித்தல், இதெல்லாம் அவருடைய. குடிமகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு குறள் வந்து, ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடிபிறந்தார். அவங்க கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நற்குடியில் பிறந்தவர்கள் ஒழுக்கம், வாய்மை, உண்மை, பழிக்காஞ்சுதல் ஆகிய 3 பண்புகளில் இருந்தும் எப்போதும் தவற மாட்டார்கள் அப்படின்னு அவங்க குடிமக்களுக்கு வேண்டிய மிக அழகாக அவர் முனைவர் தமிழரசர்கள் அப்படியே ஒரு பட்டியல் போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் விளக்கமா சொன்னாங்க. அன்பு, இரக்கம், சான்றாண்மை, வாய்மை, செயற்கரிய செயல். அதே சமயத்துல திருவள்ளுவர் சொல்றது எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு, பொறாமை மற்றும் கோபம், புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை, சோம்பல், தீங்கு இழைத்தல், அப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன ஒரு கேள்வி தோன்றதுன்னா, இந்த திருவள்ளுவர் காலத்தில் ஒரு குடிமகன் குறைகளை தீர்க்க உடனே அரசன் இருந்தால் உடனே தீர்த்து விடும் அந்த மாதிரி. ஆனா இப்போது என்ன நடக்கிறதுனா, ஆயிரக்கணக்கான வழக்குகள் தேங்கியுடனே தீர்க்கப்படாமல் உள்ளன, காலதாமதம். இதற்கு திருக்குறளில் சொல்லப்பட்ட வழி ஏதாவது உண்டா அப்படிங்கிறது அவர் முனைவர் தமிழரசி அவர்கள் அவருக்கு ஏதாவது தோன்றது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. சொல்லுங்க தமிழரசி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தமிழரசி கேட்டு, சார் சொன்னது கேட்டுதான் உங்களுக்கு? ஏன்னா அவங்க கல்லூரி நேரம், எனக்கு ஒரு டவுட்டா ஒரு டிபார்ட்மெண்ட். தமிழரசி, ஐயா சொன்ன கேள்வி கேட்டுதான் உங்களுக்கு? தெரியுதுங்க ஐயா. அதுதான் அந்த ஆமாங்க ஐயா. ஐயா, அந்த காலம் தவறாமை அல்லது இந்த இறைமாட்சியில சொல்லும் போது சொல்றாரு இல்லைங்க ஐயா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். ஓகே, இல்லையா? இதுவும் அல்ல, கட் ஆயிட்டுதான். கட் ஆயிடுச்சு. இல்ல, அவங்க இப்ப அலுவலக நேரத்துல இருக்கலாம் ஒருவேளை. நாம இது சம்பந்தமா சொல்லலாம். ஏன்னா குடியுரிமை கோட்பாடுங்கிறது நல்ல தலைப்பு. சிவிக் ரைட்ஸ் தானே என்னையா? அதனால அது வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்குது, அதே நேரத்துல அவருடைய இண்டிவிஜுவல் டியூட்டிஸும் இருக்குது. அதான் நம்ம சொல்லுவாங்கல்ல, அடிப்படை உரிமைகளும் கடமைகளும்னு. அதையெல்லாம் சொல்றாரு. இந்த காலதாமதத்துக்கு அரசன் வந்து காலதாமதம் இல்லாம நீதி வழங்கிட்டு இருந்தான். ஆனா அதை பத்தி திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த நெடுநீர்மை மறவி மடுதுயில் நான்கும் கொடுநீரார் காமக்கலன், அது நெடுநீர் மறவி மறதி, நெடுநீர் மறதி சோம்பல். சோம்பல். ஆமா, அது 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 அந்த குறள் இதுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது என் மைண்ட். அது ஒரு நல்ல குறள், நீங்க சொன்ன குறள் அற்புதமான குறள். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன்கிறார்.
ஆமா. அது அவன் பயணம் செய்யும் கப்பலை கவுத்து விடக்கூடிய ஆமா. இது. சரி வாங்க, தமிழரசி வந்துட்டாங்க. இப்ப தமிழரசி, நீங்க ஐயா கேட்ட கேள்வி கால தாமதம் அதானே ஐயா? ஆமா, நீதி வழங்குவதில் காலதாமதம். ஆமா, அன்மியூட் பண்ணிக்கங்க தமிழரசி. ஆக மாட்டேங்குது. இப்ப 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 ஆயிடுது, பேசுங்க. காதுல விழுதுங்களாங்க ஐயா? கேக்குது. நானுமே அந்த காலம் தவறாமை தான் முதல்ல சொன்னேங்க ஐயா. நீ எப்பயுமே நம்ம சொல்லணும்லங்க ஐயா, ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்கிற மாதிரி. அதுல அவரு காலம் தவறாமைன்னு சொல்றதும், இன்னொன்னு 388வது குறள்ல சொல்றாருங்களே ஐயா, இறைமாட்சின்னு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு முறை என்று வைக்கப்படும். அப்போ முறை செய்து இறை என்று வைக்கப்படும். அதுதானே முறைன்னும் போது அவர் எல்லாத்தையும் எதெல்லாம் முறைங்கன்னு சொல்லிடுறாருல. அங்க தூங்காமை, கல்வி, துணைவிடைமை மூன்றும் நீங்கா நிலமாழ்வாருக்கு சொல்லிட்டு அப்போ அந்த அவர் அறம் தவறாம நடக்கக்கூடாது, இயற்றலும் ஈட்டலும் அந்த சொல்லும் போதெல்லாம் பார்த்தா அப்போ அதுதானே முறை. அதுதானே சரியான. அப்போ அவரு காலம் தவறி சொன்னாலோ அல்லது இன்சொல்லால இல்லாம சொன்னாலோ இல்ல தவறான ஆட்சி செய்தாலோ அது தவறாக ஆயிடும் இல்லையா? அப்போ அந்த நீங்க இப்ப சொல்ற மாதிரி காலம் தாழ்த்தி செய்வதுங்கிறதும் இந்த முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் அந்த குரலுக்குள்ள வந்துரும்ல அப்படின்னு. அது செவிகைப்ப சொற்பொருக்கும், அதுவும் நான் பண்புடை வேந்தன், அதுவும் நான் அதுதான் நினைச்சேன். ஏன்னா வெறுப்புக்குரிய சொன்னாலும் கூட அதை பொறுத்து கொண்டு அந்த குறையை நீக்குவதுதான் மன்னவனுடைய இயல்பு. அப்ப அதுதான் இறைமாட்சின்னு வைக்கிறாரு. நம்மளை பத்தி 1000 பேர் இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பப்ளிக்ல இருக்கும்போது 1000 தூற்றுதல் போற்றுதல் வரும். ஆனாலும் அதை பொறுத்து கொண்டு நாம் அதற்கு நீதி செய்ய வேண்டும். அதுதான் முறை கோட்பாடு, நம்ம அரசனுக்குரிய கோட்பாடு அப்படிங்கிறதுதான் இந்த 388 89வது திருக்குறள் சொல்லுது. மகிழ்ச்சி, நல்லா சரியா இருக்கு. அப்புறம் அந்த இவங்க வேலம்மாள், பராசக்தி கல்லூரி வேலம்மாள், வாங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேராசிரியர் அனைவருக்கும் ஐயாக்கு இது ஏற்புடையதா இருக்குதுங்களாங்க ஐயா? பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பாக தன்னுடைய உரையை நிகழ்த்தினார்கள். தெளிந்த நீரோடை போல அமைதியாக அவர்கள் பேசினார்கள். பொதுவாக திருக்குறளில் இன்றைக்கு நவீன காலத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் என்று சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமான அந்த குடியுரிமை பற்றி அப்படி நேரடியாக பேசியிருக்கிறாரா என்றால் பேசவில்லை. இருந்தாலும் அந்த காலத்திலே எப்படி ஒரு குடி இருக்க வேண்டும், ஒரு குடிமகன் இருக்க வேண்டும், நற்பண்புகள், சமூக கடமைகள், ஒழுக்கம் மற்றும் நடுநிலைமை ஆகியவற்றை விளக்கக்கூடிய வகையிலே குடிமை அதிகாரம், குடி செயல் வகை அதிகாரம் போன்றவற்றை அந்த குடிமகனுக்கான அறக்கோட்பாடுகளை மிக தெளிவாகவும் சரியாகவும் பேசியிருக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர். அதை தான் அம்மையார் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலம் நமக்கு எடுத்துரைத்தார்கள். நம்முடைய ஐயா சொன்னது போல, நம்முடைய விஞ்ஞானி அவர்கள் சொன்னது போல ஒழுக்கம் அதுதான் முக்கியமானது. நல்ல குடும்பத்தில் அல்லது நல்ல சமுதாயத்தில் பிறந்த ஒருவனுக்குரிய இயல்புகளாக செப்பமும், நடுநிலைமை, நாணமும், பழிக்கு அஞ்சக்கூடிய அந்த நாணம், இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று. அடுத்து அந்த ஒழுக்கமாக இருப்பது, உண்மை பேசுதல், பழிக்கு அஞ்சுதல் ஆகியவையும் ஒரு நல்ல குடிமகனுக்கு இருக்க வேண்டிய. அதுல என்ன நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டும் என்றால், இறைமாட்சியை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லல, அந்த அரசன் கீழ் வாழக்கூடிய குடிமகன் எப்படி இருக்க வேண்டும், அதான முக்கிய. ஒரு நாட்டுக்கு குடிமகன் நன்றாக இருந்து விட்டான் என்றால் நிச்சயமாக அந்த அரசு நல்ல அரசாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் ஐயன் இப்படி சொல்லுகிறார். அப்ப தவறு செய்யாமல், அறநெறிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் தன் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் மேலே கொண்டு செல்லக்கூடியவன் உலகமே சுத்தமாக ஏற்று போற்றும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உயர்ந்த பண்புகளில் வாழ்பவர்கள் சின்ன குறுகிய செயல்களில் கூட சமுதாயத்திற்கு பலரால்
எளிதில் கவனிக்கப்பட்டு பெரிய குற்றமாக பார்க்கப்படும். எனவேதான் குடிமக்கள் எப்போதும் விழிப்போடும் நன்னடத்தையோடும் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். அப்ப நடுநிலைமை, பழிக்கு அஞ்சுதல், சமூக கடமை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஐயன் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு தான் இதுல மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால்தான் இற்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்க என்று சொல்லக்கூடிய அந்த குரலையெல்லாம் எடுத்து நாம் பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் நெறிப்பட இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்மா தமிழரசி அம்மா மிக 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 அழகாக, தெளிவாக, ஆற்றொழுக்கமாக ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வரிசை கிரமமாக மிக அருமையாக தெளிவுறுத்தினீர்கள். உண்மையிலே இந்த முழுமையாக கேட்டால் திருக்குறளை படிச்ச ஒரு திருப்தி நமக்கு வந்துடும். அது குடியுரிமைங்கிறதுலயே அத்தனை குணங்களையும் நீங்க அடக்கிட்டீங்க. அதில் தனி மனிதனாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் அந்த குடியுரிமை கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அதாவது அரசன், அமைச்சு, அரசியல் அனைத்து அந்த கோட்பாடுகளுடன் இருக்க வேண்டும் சொன்னீங்க. அதே மாதிரி 953வது குறள்ல நகை, கொடை குணங்கள், இனிய சொற்கள், பிறரை இகழாதிருத்தல், இப்படி பண்பாடுகள் அனைத்தையும் பட்டியலிட்டீர்கள். 1021வது குறள்ல பிறருடன் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தை அதை ஒப்பிட்டு சொன்னீங்க. எங்களுக்கு எங்க சங்கத்துக்கே அது ஒரு பெருமை. அதாவது திருக்குறள் வழியில நாங்க இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒன்னே. உங்களுடைய வாக்குமூலத்தை நாங்க பதிவு செய்து கொள்ள விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவரவர் கடமையை அவரவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், மாற்றம் எத்தனையோ நம்ம அட்வைஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும், நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லலாம். ஆனா அவரவர்கள் நடந்து அது அவர்களிடமிருந்து அந்த ஒவ்வொரு செயல்பாடும் நல்ல நடத்தைகளும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான கருத்தை. ஏன்னா அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அவங்க இருக்கிறாங்களாங்கிறது தான் இல்லை. அதை அவர் ரொம்ப தெளிவா அழகா சொன்னாரு. அதுல முக்கியமா ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே மற்றது எல்லாமே அதுல அடங்கிடும்னு சொன்னீங்க. அடுத்தது மன்னவன் தவறு செய்தால் குடிமக்கள் எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைய அன்று மட்டுமல்ல இன்றைய அரசியலுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி குடியுரிமையில 13 அதிகாரங்களுக்கு குறிப்பா அழகா வரிசைப்படுத்தி நீங்க சொன்னீங்க. 382வது குறள்ல அஞ்சாமை, வீரம், அன்பு, அறிவு, ஊக்கம் உடையான் என்று அதையும் அழகா வரிசைப்படுத்தி நீங்க சொன்னீங்க. 517லும் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கைவிடல் என்ற வகையில் இன்றைய குடியுரிமை கோட்பாட்டை நீங்கள் தான் அழகா செய்ய முடியுங்கிறதுக்காகத்தான் இதனை இவனால் தமிழரசி செய்ய வேண்டும் என்று இறைவன் திருவள்ளுவரே நினைச்சார் போல இருக்கு. அதனாலதான் செய்யணும் உங்கள் மூலமா செய்கிற. அப்படி ஒவ்வொன்றையும் விடாம அழகா வரிசைப்படுத்தி சொன்னீங்க. இது அத்தனையும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கட்டுரையா எழுதினீங்கன்னா எல்லாருக்கும் பயன்படுங்கிற வகையில் மனதார பாராட்டுகின்றேன். நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க யூஸ்வலா கோட்டு போட்டுட்டு இருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன். அதுல வருவீங்களோன்னு நினைச்சேன் நான். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு தனக்குன்னு ஒரு முத்திரை வச்சுக்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுல நீங்க ஒருத்தர் தான் அந்த கோட்டு போட்டு நான் பார்த்திருக்கேன். நீங்க ஒருவேளை அப்படிதான் வருவீங்கன்னு நினைச்சேன். அது ஒரு தனிப்பட்ட கம்பீரம். பெண்கள் அப்படி நம்ம பார்த்தது இல்லை. ஜெயலலிதா அம்மா போட்டிருந்தாங்க, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நீங்க தான். அதனால அந்த உடையும் நீங்க அணிந்தே செயல்பட வேண்டும் என்பது இல்ல, அது தனி முத்திரை. ஏன்னா யாருமே இது வரைக்கும் அப்படி நாம பார்த்ததே கிடையாது. இவங்க ஒருத்தர் தான் அப்படி இருக்காங்க. அது உண்மையில ஒரு தனி முத்திரை. அது திருவள்ளுவருக்கு கொடுத்த பெருமையா நான் கருதுறேன். இது ஒரு பெரிய அங்கீகாரம். நல்ல அருமை அருமை. இன்னும் தெரியுமா, அவளும் நம்ம உறுப்பினர் தான். ஆமா, தெரியும். தமிழரசி நம்ம உறுப்பினர், நம்ம நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதனால மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். உடனே போட்டாங்க பாருங்க. இந்த அவைக்கு இன்னொரு தகவல் கேளுங்க. இதே தலைப்ப நான் முதல் கருத்தரங்கம் பன்முக நோக்கில் திருக்குறள் இந்த புத்தகத்துல வெளியிட்டு இருக்கோம்.
அப்ப யாரு அது ஒரு ஸ்டேட் லெவல் செமினார் நடத்தணும். இதே தலைப்பு தான், தலைப்பு கொஞ்சம் கூட மாறல. எனக்கு அப்படியே மனசுல ஊர்ன தலைப்புன்னு வச்சுங்களேன். திருக்குறளில் அதாவது குடியுரிமை கோட்பாடுகள். யாரு எழுதியிருக்கா தெரியுமா? அத வழக்கறிஞர் ரவி. எப்படி? வழக்கறிஞர் ரவி அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். படிச்ச அந்த கட்டுரையை வழங்கினார், பேசி அந்த கட்டுரையை வழங்கியிருக்காருங்க பாருங்க. திருக்குறளில் குடியுரிமை கோட்பாடுகள் ரவி. அவரு மாணவில் ரவியா? ஆமா, வழக்கறிஞர், சென்னை உயர் நீதிமன்றம். ஆனா நிறைய மேற்கோள்லாம் காட்டி ஒரு ரொம்ப ரொம்ப கிடையாது, இத்தனை 2-4 பக்கம் தான், ஒன்லி 4 pages. ஆனா அத ஒரே நாள்ல நடந்த கருத்தரங்க நூலா வெளியிட்டு இருக்கோம். இதே தலைப்பு தான். நான் வேணும்னு தான் கொடுத்தேன். ஏன்னா அப்ப அவர் நினைச்சது வேற. இப்ப உள்ள பேராசிரியர் போன்றவங்க அவர் வழக்கறிஞர் முறையில தான் குடியுரிமை கோட்பாடுகள் கொடுத்தேன். நல்லா 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 பண்ணிருக்கீங்கம்மா. இப்ப கருணாநிதி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம், டாக்டர் தமிழரசு மேடம் பேச்சு கேட்டேன். ரொம்ப அருமையான தமிழக பேச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நான் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து ஒரு எம்பசியினுடைய குடியுரிமையோட கம்பேர் பண்ணி மேடம் சொன்னது மாதிரி கம்பேர் பண்ணி வேலம்மாள் மேடம் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, அருமையா சங்க காலத்துல எப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய அவங்களோட மக்களுக்கும் இதை நடத்தணும்ன்றத அருமையா மேற்கோள் காட்டி தகவலை நிறைய இங்க நம்மளுடைய இணையத்துல பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றிமா, உங்களுடைய அருமையான உரையை கேட்டு மகிழ்ந்தோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சேவன் ஐயா அவர்களுக்கு நன்றினை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய முதலமைச்சருக்கு உங்க கட்டுரை அனுப்பிச்சா அவர் அதை வச்சு ஃபாலோ பண்ணிப்பாரு. குட் குட் குட். நல்ல 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 இது. கோபாலன் சார் எதுவும் சொல்லணுமா? வேற நல்லா இருந்தது. அதாவது அவங்களுடைய குறுகிய நேரத்துலமா ரொம்ப அருமையா பேசுனீங்க. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த கட்டுரையை அனுப்பி வைங்க, நம்ம பண்ணிடலாம். அப்புறம் மேடத்துக்கு ஒரு தகவல். ஐயா பேசிட்டீங்களா இவர்கிட்ட? பேசிருங்க, அவரை வர சொல்லுங்க கண்டிப்பா. ஏன்னா நல்ல வாய்ப்பு அது. இதுல 2 சிறப்பு. நீங்க 3 பேரும் ஒரே நாள்ல அந்த இது பண்றது. 2வது ஒரு 101 வயது அன்பர் சார் இந்த தடவை குடும்ப கூட்டு விழாவில சிறப்பு விருந்தினர், நூற்றாண்டு நாயகர். நான் இப்ப நூற்றாண்டு நாயகர்னே போட்டேன். ஏன்னா ஒண்ணு ஞாபகம், நூற்றாண்டை கடந்து சிறப்பா இருந்தவர். இன்னொன்னு கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஆக்டிவா இருக்காரு. அதான் தனியா பயணம் பண்ணிட்டு வர்றாரு. தனியா பயணம் பண்ணிட்டு வர்றாரு கிராமத்துக்கு. அப்படியா? ஆமாமா, வீட்டுல கொஞ்சம் பயப்படுவாங்க. பண்ணணும். அதனால நல்லது. நீங்க கொஞ்சம் சொல்லி உடனடியா நம்ம கடிதம் எல்லாம் எழுதணும் எல்லாருக்கும். அமைப்பெல்லாம் ரெடி பண்ணணும். 5ஆம் தேதி மறக்காம. ரொம்ப மகிழ்ச்சியான அனைவருக்கும். மறுபடியும் வருகிற 25, இன்னைக்கு தேதி 20, அந்த 5 நாள் கழிச்சு 25ஆம் தேதி நாம மெல்பர்ன் தொல்காப்பியத்தில் இது வாழ்வு இந்த நெறிகள் அந்த உங்களுக்கு வந்துடும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றத்தோடு இணைந்து நம்ம நிகழ்ச்சி பெற்றோம். அதுல நம்ம திருச்சிராப்பள்ளியிலே உள்ள அந்த அம்மா தாமரைன்னு முனைவர் தாமரை அவர்கள் பேசுறாங்க. வாழ்வியல், அதாவது அவங்க தொல்காப்பியம் சார்ந்த ஒரு தலைப்பு, எனக்கு டக்கு நினைவு வரல. அதுல வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 27 பன்னாட்டு திருக்குறள் இணையம் திருவண்ணாமலையில உள்ள திருக்குறள் அமைப்பு ஒண்ணு, குப்பன்னு ஒருத்தர் இருக்காரு, நிறைய படிக்கிட்டு இருக்காரு. அவர் நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஆகையினால நீங்க எல்லாரும் நம்ம குறைவான எண்ணா இருந்தாலும் நம்ம நிறைவா பண்ணிடணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுல எந்த வகையிலையும் நம்ம இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வந்ததுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் வருகிற செவ்வாய்க்கிழமை சந்தித்து மகிழ்வோம். ஆசிரியர் தின விழாவும் கூட அன்றைக்கு, அதுவும் ஒரு தகவல்.
அதே சொன்னீங்க. வஉசி பிறந்த நாள். நான் அதுலயே எழுதியிருக்கேன் அந்த கடிதத்திலே. அதனாலதான் நான் சொல்றேன். அதான் கப்பலோட்டிய தமிழன் வஉசியினுடைய பிறந்த நாள், நம்ம ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். அதனால ஏதாவது தத்துவ வித்தகர்னு சொல்லுவோம் அவரை. கல்வியல் மேதை தத்துவ வித்தகர்மோ யாரு? ராதாகிருஷ்ணன். அதனால நம்ம அந்த நாள்ல பண்ணுவோம். மகிழ்ச்சி. எனவே அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்துறங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம், திருவள்ளுவர் ஆத்திச்சூடியும் படித்து நானிலத்தின் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.